குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்குரிய நாள். இன்றைக்கு நம்ம இந்த முருகப்பெருமானுடைய அருளால் நம்ம வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இது நமக்கு அடையணும்னு நம்ம மனதார வேண்டிக்கலாம். முருகப்பெருமான்னா திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி முருகப்பெருமான் இவர். சரி, இன்றைக்கி என்ன, இந்த முருகப்பெருமானுடைய அருளால் நம்ம வீட்டில் இருக்க எல்லா கஷ்டங்களும் தீரணும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம். அதாவது 2025 ஜனவரி மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம். கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்காக. அதாவது நாம் ஒவ்வொரு நாளுமே நாம் மைத்திர முகூர்த்தம் என்றால் என்னென்று, செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற, அதாவது மேஷ நக்னம் அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நேரமே ஒன்று, விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம் கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படும். இப்போ மைத்திர முகூர்த்த நேரம்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடன் இருக்கும். அதாவது நம்ம பேங்க்கில் வாங்கியிருப்போம், நகை கடன் வாங்கியிருப்போம், வீட்டு கடன் வாங்கியிருப்போம், ஒவ்வொரு அதாவது இஎம்ஐ போட்டு ஒரு பொருள் வாங்கியிருப்போம். எந்த கடனாக இருந்தாலும் சரி, இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நாம் ஒரு பேங்க்குக்கோ நகைக்கோ அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த பணம் அசலில் கொஞ்சமோ வட்டியில் கொஞ்சமோ எடுத்து வச்சோன்னா, ஒரு 100 ரூபானாவது எடுத்து யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா, நமக்கு அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடன் அடையும். சரி, இது நாம் நல்லபடியாக இதாகுமா அப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுடைய பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்லுதோ அதற்படி தான் நடக்கும். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலுமே சிறப்பாக தான் இருக்கும். இப்போ நாம் கல்யாணத்துக்குன்னு முகூர்த்தம் குடிக்கிறோம், நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு முகூர்த்தம் குடிக்கிறோம், வயசுக்கு வந்தால் முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், எவ்வளவோ முகூர்த்தங்கள் இருக்கின்றன. திருமணத்திற்கு அத்தனைக்குமே நம்ம முகூர்த்தம் குறித்து நம்ம ஒரு செயல் செய்தோம்னா அது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதனால் கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நாம் எடுத்து வச்சோன்னாக்கா நிச்சயமாக இந்த கடன் தீரும். ஆகையினால் இப்போ அது ஒரு சில நம்ம பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு மாறுபடும். ஒன்று ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் இருக்குது, பாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது. அப்போது ஆதி காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த பஞ்சாங்கம் பாக்கிய பஞ்சாங்கம். இன்றும் கோவில்களின் நடைமுறையில் இருப்பது பாக்கிய பஞ்சாங்கம் தான். ஆதி காலத்தில் முனிவர்கள் தேவர்கள் எல்லாமே குறித்து செய்தது. இப்பொழுது அது துல்லியமாக திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி அமைக்கப்பட்ட நேரமும் கொஞ்சம் திதி ஒன்றா தான் இருக்கும், கொஞ்சம் நேரங்கள் மாற்றமடையலாம், இதில் ஒன்றும் தவறு இல்லை. அதனால் நாம் இப்போ ஜனவரி மாதத்திற்கான மைத்திர முகூர்த்தத்தை பார்க்கலாம். ஜனவரி மாதம் மைத்திர முகூர்த்த நேரம் என்னன்னு பார்க்கலாமா? ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2025 புதன்கிழமை மதியம் 2:15 மணியிலிருந்து, அதாவது மதியம் 2:15 மணியிலிருந்து 2:20 வரைக்குமே இருக்கின்றது. மேஷ லக்னம் அஸ்வின் நட்சத்திரத்தோடு கூடிய இந்த நேரம் 2ஆம் தேதி, அதாவது ஜனவரி 25ஆம் நாள், ஜனவரி 25ஆம் நாள் சனிக்கிழமை வருது. தை மாதம் 12ஆம் தேதி வருகிறது. 1:40 1:35 நள்ளிரவு, விருச்சிக லக்னம் அனுச நட்சத்திரத்தோடு கூடியது. 1:37 3:50 வரைக்குமே இருக்குது இந்த நேரம், நள்ளிரவு. இது என்ன? ஆமாம் சாமி, இது
சனிக்கிழமை வருகின்றது, அது வந்து புதன்கிழமை வருகின்றது. நமது தீராத கடனை எல்லாம் தீர்த்து வைக்கும் இந்த நேரத்தில் நாம் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டாவது அதாவது ஜனவரி 25 வந்து தை 12 அன்று வருது. முதல் தேதி 8ஆம் தேதி வந்து மார்கழி 24ஆம் நாள் வருகின்றது. அதனால் இந்த நேரத்தில் இந்த அழகான இந்த சூப்பர்டா தங்கம், அழகு பிள்ளைடா. எங்கள் பாப்பா சொல்லுது ஜனவரி பிப்ரவரி இங்கிலீஷ் மாதம் தமிழ் மாதம் எல்லாம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக சொல்லுவேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. சூப்பர்டா, அழகு, அருமடா. அதனால் இந்த மைத்திர முகூர்த்தத்தை நாம் பயன்படுத்தி இந்த முருகனுடைய அருளால் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே வருது. சூப்பர்டா. அதனால் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி நாம் வந்து முருகனோட அருளால் நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் தீரட்டும். அருமடா. அதனால் நாம் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை நாம் பயன்படுத்தி இந்த முருகனோட அருளால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு நான் வந்து மனதார வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்பா தான் பார்க்குறா. இவ்வளோ வரைக்கும் நேரம் பாப்பா தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.